தனியார் எஸ்டேட்டில் டிஜிட்டல் சர்வே நடத்துவதற்கு 50,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய சர்வே பிரிவு தற்காலிக அதிகாரியை விஜிலன்ஸ் அதிகாரிகள் கைது செய்தனர். அடிமாலி பனங்குட்டி பகுதியைச் சேர்ந்த நிதின் தான் கைது செய்யப்பட்டது. தனியார் எஸ்டேட்டில் டிஜிட்டல் சர்வே நடத்துவதற்காக 50,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய சர்வே பிரிவு தற்காலிக அதிகாரியை விஜிலன்ஸ் அதிகாரிகள் கைது செய்தனர். தற்காலிக சர்வேயர் அடிமாலி பனங்குட்டியைச் சேர்ந்த நிதின் தான் இடுக்கி விஜிலன்ஸ் டிஒஎஸ்பி ஷாஜு ஜோஸ் தலைமையில் உள்ள அதிகாரிகள் நேரியமங்கலத்தில் ரெஸ்ட் ஹவுஸில் இருந்து கைது செய்தது. பைசன்வெளி வில்லேஜில் பொட்டன்காடு தாவளம் எல்லையில் உட்பட்ட 146 ஏக்கர் வரும் ஏலத்தோட்டம் டிஜிட்டல் சர்வே படி அளந்து கொடுப்பதற்கு 2 வாரத்திற்கு முன்பு நிதின் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டிருந்தார். தொடர்ந்து இந்த பணம் கொடுக்க முடியாது என்று கூறியதோடு 75,000 ரூபாயாவது கொடுத்தாலே இடம் அளந்து கொடுக்க முடியும் என்றும் தெரிவித்தார். எஸ்டேட் மேனேஜர் கடந்த வியாழக்கிழமை சர்வேயரை போனில் தொடர்பு கொண்ட போதும் லஞ்சம் கொடுத்தால் மட்டுமே அளந்து கொடுக்க முடியும் என்றும் முதல் தவணையாக 50,000 ரூபாயும் 30ஆம் தேதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து எஸ்டேட் மேனேஜர் விஜிலன்ஸ் டிஒஎஸ்பிக்கு புகார் கொடுத்தார். இதோடு விஜிலன்ஸ் டிஒஎஸ்பியின் தலைமையிலுள்ள விஜிலன்ஸ் அதிகாரிகள் தற்காலிக சர்வேயரை கண்காணித்து வந்தனர். இதற்கிடையே மாலை 5 மணிக்கு நேரியமங்கலம் PWD கெஸ்ட் ஹவுஸின் முன்பகுதியில் விஜிலன்ஸ் கொடுத்த பணமான 50,000 ரூபாய் முதல் தவணை லஞ்சமாக கொடுப்பதற்கிடையே இந்த நபர் பிடிபட்டுள்ளார். கைது செய்த குற்றவாளியை மூவாற்றுப்பள்ளி விஜிலன்ஸ் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்தனர். நியூஸ் பியூரோ, அடிமாலி.